Hi students, good morning. நாம் ப்ரீவியஸ் கிளாஸில் ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் அதாவது ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோவர் பாலியாலித்திக் கல்ச்சர். ஸோ லெசனுக்குள்ளால போகலாம். The lower Paleolithic culture is marked by the human ancestors belonging to the species Homo habilis and Homo erectus. அதாவது இந்த Homo habilis நம்மளோட human ancestors Homo habilis, Homo erectus இவங்க பார்த்தீங்கன்னா லோவர் பேலியாலித்திக் கல்ச்சர்னு அந்த வாழ்ந்த டைமில் அவங்கள கீழே பழங்கால பண்பாடுங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. The human ancestors flaked large stone blocks and design various tools including hand axes. நம்மளோட ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்டோன் கற்கள் இருக்கு இல்லையா, நல்லா பெரிய கற்களை ஃப்ளேக்டுனா கூர்மையாட்டு செதுக்கி அதில் ஆயுதங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸ் மீன்ஸ் கை கோடாரிகள்னு நம்ம சொல்லுவோம். அதை வடிவமைச்சிருக்காங்க. These tools which are found in Africa, Asia and Europe are dated the earliest to about 1.8 million years ago. இந்த நம்மளோட ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்டு யூரோப் கண்ட்ரியில் கிடச்சிருக்கு. அந்த ஆயுதங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆயுதங்கள் 1.8 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. They made various tools such as hand axes and clavers to meet their subsistence needs. ஸோ இந்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட தேவைகளுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆயுதங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதனால் அதை வடிவமைச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. These tools are also known as bifaces. இந்த டூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா bifaces tools. Bifaces means ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியது. ஒரு பக்கம் மட்டுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா செஞ்சுருக்க மாட்டாங்க. ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆயுதங்களாட்டு வடிவமைச்சிருப்பாங்க. These tools have physical symmetry and convey the human's cognitive skill. இந்த கருவியை பார்க்கும்போது ரெண்டு பக்கமே சம பங்காக இருக்கா. சிமிட்ரி மீன்ஸ் சம பங்காட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்திருக்காங்க. ஒரு கல்லை எடுத்து எந்தவித அளவுமே இல்லாமல் இன்றைக்கி நாம் ஒரு கோடு போடணும்னா நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நம்மளால் டைரெக்டாக பென்சில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட முடியுமா? முடியாது. நம்ம உடனே ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் எந்த இதுவுமே இல்லாத டைமில் அந்த ஒரு கல்லை எடுத்து ரெண்டு பக்கமுமே கரெக்டான அளவில் அவங்க ஆயுதங்களாக செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப புத்திசாலித்தனமான மனிதர்களாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. திஸ் கல்ச்சர் இஸ் கால்டு த லோவர் பேலியாலித்திக் கல்ச்சர். ஸோ இந்த கல்ச்சர் அவங்க வாழ்ந்த அந்த பீரியடை தான் லோவர் பேலியாலித்திக் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. The hand axe tools are also known as Acheulean. இவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்க கோடாரி பயன்படுத்தினாங்கன்னு. இந்த ஹேண்ட் ஆக்ஸஸ்க்கு என்ன நேம் வச்சுருக்காங்கன்னா Acheulean டூல்ஸ்னு வச்சுருக்காங்க. திஸ் டூல்ஸ் மேக்கிங் ட்ரெடிஷன் கண்டினியூ டில் 2,15,000 years to 16,000 years ago in India. இந்த கருவிகளை கிட்டத்தட்ட 2,15,000 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்குள்ளாலேயே வாழ்ந்த ஆன்சிஸ்டர்ஸ் இந்த கருவிகளை பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Acheulean. They were first hand axes recognized at a place called Set-Acheules in France. Hence they are called Acheulean tools. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஹேண்ட் ஆக்சஸ் அந்த டூல்ஸோட நேம் Acheulean. இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே கிடச்சிருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செட்-அச்சூலுங்கிற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த பேர் ஸ்டார்டிங்கில் அதுக்கு பேர் கிடையாது. அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அச்சூலுங்கிற இடத்துல அதை கண்டுபிடிச்சனால அந்த ஹேண்ட் ஆக்சஸ் அந்த கல்லுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா Acheulean டூல்ஸ்ன்னு சொல்லி நேம் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் bifaces are tools that have flaking on both sides. பைனா டூ ஃபேஸ்னா சைடு. ஒரு கல்லை எடுத்து ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதங்களாட்டு வடிவமைச்சிருக்காங்க.
அந்த ஆயுதங்கள் வந்து ரொம்ப கூர்மையானதாக இருந்திருக்கு. அப்போ ரெண்டு பக்கமுமே அதை வடிவமைச்சனால அந்த ஆயுதத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பைஃபேசஸ்னு நேமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டன்சஸ் நெசசிட்டிஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வேர் மெயின்லி ஃபுட் அண்டு வாட்டர். ஸோ அந்த டைமில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து உணவையும் தண்ணியை மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த ஹியூமன் ancestors perhaps did not possess complex language skills we have now. They might have voiced a few seconds or words and possibly were sign language. They were intelligent enough to select stones as raw material and use the hammer stones to carefully flake the rocks and design tools for their needs. They hunted animals, fed on the meat of the animals killed by predators and gathered plant food such as roots, nuts and fruits. In India, the Acheulean tools have been found near Chennai and many other sites such as Izambur in Karnataka and Pimbatka in Madhya Pradesh. நம்மளோட ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வாழ்ந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் இருந்திருக்காது. மொழி வாரியாக அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தரை புரிஞ்சு கொள்றதுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளால இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து அவங்க சவுண்டு மூலமாக அதாவது ஓசை எழுப்புறது மூலமாக அவங்க பேசியிருக்கலாம். இல்லைன்னா வேர்ட்ஸ் பர்டிகுலர் 1-2 வார்த்தைகளை வந்து ஓரளவு அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா சைன் லாங்குவேஜ் சைகைகள் மூலம் என்ன பண்ணியிருக்கலாம்னா பேசியிருக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து ரா மெட்டீரியல் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை வந்து கூர்மையாக்கி அதை ஆயுதமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க புத்திசாலித்தனமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கற்களை வந்து அவங்களோட தேவைகளுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது 100 அனிமல் விலங்குகளை வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். அந்த வேட்டையாடிட்டு வந்த அந்த விலங்குகளை வந்து அறுத்து சமைக்கிறதுக்காக அந்த கற்களை வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேதர்னா உணவு சேகரிக்கிறது, பிளான்ட் ஃபுட்ஸு, ரூட்ஸு, நட்ஸ் அண்டு ஃப்ரூட் அதாவது பழ வகைகள். அப்புறம் நட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நட்ஸ்னால் என்னது? நட்ஸ் மீன்ஸ் விதைகள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரூட்ஸுனால் கிழங்கு வகைகள், அதாவது ஒரு செடியோட வேர்களில் காய்க்கக்கூடியது. இதை எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் கூட இந்த அச்சுலியன் டூல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கிடச்சிருக்கு. அதை தவிர்த்து வந்து கர்நாடகாவில் இசாம்பூருங்கிற இடத்துலையும் வந்து இந்த அச்சுலியன் டூல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேசில் வந்து பிம்பட்காங்கிற இடத்துலையும் வந்து இந்த டூல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரா மெட்டீரியல் இஸ் த நேச்சுரலி அவைலபிள் ஸ்டோன், பிளாக் ஆர் pebbles selected by humans for making tools. Since these stones produced flakes with sharp edges, then they were selected for making stone tools. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு கல்லை வந்து ரொம்ப கூர்மையாக செதுக்கி ஆயுதங்களாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் வந்து 2 பக்கமும் வந்து என்னென்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜஸை ரொம்ப கூர்மையாட்டு வந்து செஞ்சுருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்டோன்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஆயுதங்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கல்லுலேயும் வந்து ஆயுதங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் கற்களை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா Core is the main flock of stone from which small chips are flaked by using hammer stone. Stone means வந்து core means வந்து கருக்கல்னு சொன்னால் ஒரு கல்லோட முதன்மையானது. இந்த கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கல்லை உடச்சி தான் இவங்க சுத்தியல் அதாவது ஹேமர் ஸ்டோன்னா தெரியும்ல, சுத்தியல் இடிக்கக்கூடிய அந்த ஆயுதம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து Flake is a small chip removed from a large stone block called the core. அதாவது பெரிய கல்லை வந்து குட்டி குட்டி கற்களாக மாற்றுறதுக்கு அதை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா
பெரிய கற்கள்ல இருந்து அந்த உடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்ஸ். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம். நாம் இன்றைக்கி வந்து லோவர் பேலியாலித்திக் கல்ச்சர் வந்து பார்த்தோம். லோவர் பேலியாலித்திக் கல்ச்சர் வந்து நம்மளோட முன்னோர்கள், அதாவது ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், இந்த ரெண்டு, அதாவது இந்த ரெண்டு முன்னோர்கள் வாழ்ந்த, ரெண்டு முன்னோர்கள்னால் 2 டைப்ஸ் ஆஃப் ஆன்சிஸ்டர்ஸ் வாழ்ந்த அந்த பீரியடை தான் வந்து லோவர் பேலியாலித்திக் கல்ச்சர்னு வந்து இவங்க வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டூல்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப்பில் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.8 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து ஹேண்ட் ஆக்சஸ், வெட்டு கத்தி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைஃபேசஸ், அதாவது ரெண்டு பக்கமே இருக்க மாதிரியான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரே அளவில் வந்து ரெண்டு பக்கமே வந்து ஒரு பக்கம் வந்து கூடவோ ஒரு பக்கம் குறைஞ்சோ இல்லாமல் ரெண்டு பக்கமே கரெக்டான அளவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்போ இது மூலமாக வந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஆட்களாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுமா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கண்டிப்பாக வந்து எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் வந்து ஒரு கல்லையே வந்து ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஆட்களாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தின அந்த டூல்ஸுக்கு வந்து நேம் என்னென்னா அச்சுலியன். இந்த அச்சுலியன் டூல்ஸ் வந்து ஏன் அந்த அச்சுலியன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அச்சுல்ங்கிற இடத்துல தான் வந்து இந்த டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் அந்த நேமையே வந்து இந்த டூல்ஸ்க்கு வந்து வச்சுட்டாங்க. பைஃபேசஸ்ன்னு சொன்னால் ரெண்டு பக்கமுமே சமமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தோட பேர் தான் வந்து பைஃபேசஸ். அதுக்கு பிறகு இவங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த டைமில் வந்து ஃபுட்டையும் தண்ணியையும் தான் வந்து ரொம்ப வந்து உணவுப் பொருளாட்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து லாங்குவேஜஸ் ஸ்கில்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு எதுவுமே வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தகவல்களை பரிமாறிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசைகள் மூலமாக வந்து தகவல்களை பரிமாறிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட காலகட்டத்தில் வந்து நம்ம மனிதர்கள் வந்து நம்ம பேசுகிறோம். அதே வந்து அனிமல்ஸோ விலங்குகளே நம்ம அதாவது விலங்குகள், பேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஓசைகள் மூலமாக தான் அதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதே போல் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓசைகள் மூலமாக வந்து பேசியிருக்கலாம். அந்த டைமில் வந்து லாங்குவேஜஸ் ஸ்கில்னு சொல்லி எதுவுமே வந்து இருந்திருக்கிறாது. இல்லைன்னா வந்து சைகை மொழியில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கற்களை வந்து கரெக்டான கற்களை தேர்ந்தெடுத்து ஆயுதங்களாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா கற்களையுமே வந்து ஆயுதங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சில கற்கள் வந்து லைட்டாக தட்டின உடனே வந்து உடஞ்சி போயிடும். அப்போ கரெக்டான வந்து கூர்மையான கற்களை எடுத்து ஆயுதங்களாக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஆயுதங்கள் செஞ்ச கற்களை வந்து எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைகளுக்காக, அதாவது அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறதுக்கும், ரூட்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காகவும் இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இந்த அச்சுலியன் டூல்ஸ் வந்து ஏசியாவில் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் பர்டிகுலரில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இசாம்பூர் பகுதிகளிலையும் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பிம்பட்கா, அதாவது மத்திய பிரதேசமே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஆயுதங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதாரண ஒரு கல்லை எடுத்து தான் இவங்க ஆயுதங்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதே வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. கோர்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கோர்ன்னு சொன்னால் அந்த ஸ்டோனோட மெயின் இது, அந்த கல்லோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதை எடுத்து அந்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுத்தியல் மாதிரியான ஆயுதங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து ஃப்ளேக்குன்னு சொன்னாலும் பெரிய கல்லிருந்து உடச்சி எடுக்கக்கூடிய அந்த சின்ன பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸு. ஸோ இன்றைக்கி லெசன் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.